அண்ணே வணக்கம். பிஎம் பரத் காவல்காரன் மீடியாவிலேருந்து வந்திருக்கோம். இந்த உச்சப்பட்டியில் நடந்திருக்கக்கூடிய கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கீங்க. எதற்காக உங்களை அழைச்சிருக்காங்க? நீங்கள் எதில் இருக்கீங்க? உங்கள் பேர் எல்லாம் அறிமுகப்படுத்தி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பரங்குன்றத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் பீரோ செந்தில்குமார். நமது நாயுடு நாயக்கர் உறவுகளுடைய மேம்படுத்துறதுக்காண்டியும் நம்மளுடைய நாயுடு நாயக்கருடைய ஒத்துமைக்காண்டி ஒரு முன்னெழுச்சியாக இருந்து அந்த செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காண்டி நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காண்டி இந்த கூட்டத்தில் வந்து கலந்துருக்கோம். இந்த உச்சப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய கப்பலூர் தாய் கிராமமான கப்பலூர் மெயினில் பைபாஸ் சாலை விரிவாக்க பணியின் போது ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சிலையை வந்து அரசாங்கம் அகற்றியிருக்காங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக இந்த மக்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. பல்வேறு போராட்டங்கள் பண்ணி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஓட்டு கேட்டு வரும்போது தேர்தல் முடிஞ்சோடனே கண்டிப்பாக அச்சு கொடுக்குறோம்னு ஒரு வாக்குறுதி தொடர்ந்து இந்த மக்களை வந்து ஏமாற்ற அதை பற்றி உங்களுடைய அதாவது அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறத விட நம்ம ஏமாந்துட்டோங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்க ஓட்டு கேட்டு வராங்க, அந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, நம்மளும் சரி செஞ்சு கொடுப்பாங்கிறது நம்ம சொல்லிட்டு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் அவங்க வேலையை முன்னாடி போயிடுறாங்க. ஆனால் இந்த முறை 26 எலெக்ஷன் முன்கூட்டியே நம்மளுடைய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுதந்திர போராட்டத்துக்காண்டி பாடுபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை நிறுவனாத்தான் திருமாவளவன் தொகுதி எலெக்ஷனில் நாங்கள் கலந்துக்கிறோங்கிறதுல உறுதியா இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரருக்கே இந்த நிலைமைனா அப்ப பாமர மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க ஒன்னும் எங்களுடைய சொத்து பத்தோ எங்களுடைய முன்னோருடைய சிலையை வைக்க சொல்லல. சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை வைங்க வச்சாதான் இந்த எலெக்ஷன்ல நாங்க நாயுடு நாயக்கர் அமைப்பை சேர்ந்த அனைவரும் கலந்துக்குவோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதோ அதை நாங்களே முன்னெடுத்து வைக்கிறதுக்கு நாங்க தயாராகிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு எங்களை போகிற அளவுக்கு நீங்க எந்த நாடு கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியாகட்டும் எங்களை ஆழம் பார்க்க வேணாம். அதனால நீங்க எது சரியோ அதை கரெக்ட் பண்ணல அந்த கூடிய சீக்கிரத்தில் அதை செஞ்சு கொடுங்க. அதுதான் எங்களுடைய தேவை. தொடர்ந்து இதே மாதிரி புறக்கணிச்சுட்டு வரும் பட்சத்தில் 2020 சட்டமன்ற எலெக்ஷன்ல இந்த தொகுதியிலேயே இந்த சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் உங்க சமுதாயத்தின் சார்பாக எந்த அளவுக்கு கண்டிப்பா இது நாயுடு நாயக்கர் அதிகமா உள்ள தொகுதி. இதுல கண்டிப்பா ஒரு நாயுடு நாயக்கர் அவங்களுடைய அந்த பிரதிநிதி தான் கண்டிப்பா வரணும். ஏன்னா அப்பதான் எங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுக்க முடியும். அதனால கண்டிப்பா எங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு ஆளைத்தான் நாங்க கண்டிப்பா வரணும். அதுக்கு அந்த சமுதாயத்துக்கு வந்தவங்களை தான் நாங்க கண்டிப்பா ஆதரிப்போம். எங்களுடைய ஓட்டு எங்கள் நாயுடு நாயக்கருடைய ஓட்டு கண்டிப்பான முறையில் நாயுடு நாயக்கருக்கே. இது கண்டிப்பான ஒரு உறுதியா இருக்கும். அதாவது தொடர்ந்து இந்த பகுதியை வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறதுனால ஏன் நம்மளே இதுல களம் காணக்கூடாதுன்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றத உறுதியா நம்ப முடியுமா? கண்டிப்பா நாங்க எடுக்கக்கூடிய ஆயுதத்தை நாங்க எடுக்கல, அது நீங்க தான் எங்களுக்கு அது கையில கொடுக்குறீங்க. நாங்க இவ்வளவு நாள் இந்த 20 வருஷ காலகட்டமாக அமைதியா தான் போராடிக்கிட்டு இருக்கோம், அமைதியா தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல இன்னும் நீங்க சரிசாக்குற மாதிரி தெரியல. அதனால இந்த முறை எங்களுடைய வாக்கு எங்களுக்கே, நாயுடு சமுதாயத்துடைய வாய்ப்பு நாயக்கர் சமுதாயத்தோட வாய்ப்பு நாயக்கருக்கே. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பான முறையில இது கண்டிப்பா நடக்கும். நன்றி சார், ரொம்ப அருமையா பேசுறீங்க. இந்த பிஎம் பரத் காவல்காரன் வழியா எந்த அளவுக்கு சமுதாயத்துல பணியாற்றிக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கிறதோ இது காவல்காரன் மீடியாங்கிறத விட இது எங்களுடைய நாயுடு நாயக்கர் சமுதாயத்துடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மொழி. இதுதான் எங்களுடைய ஆயுதம். இது அடுத்த கட்டத்துக்கு எந்த அளவு கொண்டு போகணுங்கிறத அடுத்த கட்டத்தோட முயற்சிகள். இது நல்ல நிலைமையில இன்னும் நல்ல வீரியமா இதனுடைய வேகங்கள் நல்லா நடக்கும். அதாவது தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் நாயுடு நாயக்கர் சமுதாய களப்பணியில் இருந்தாலும் கூட இந்த மக்களின் குரலை தெளிவாக வெளியுறவுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மீடியாவாக பிஎம் பரத் காவல்காரன் மீடியா இருக்கிறது என்பதை மிக அழகாக திருப்பரங்குன்றம் பகுதியிலிருந்து பேசக்கூடிய சமூக போராளி அண்ணன் அவர்கள் வந்து மிக அருமையாக எடுத்து வைத்தார். நன்றி.